ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷீஸ் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் திருவாதிரை அன்னைக்கு சாமிக்கு படைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நெய்வேத்தியமான திருவாதிரை களி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குக்கரில் எல்லாம் வேக வைக்காமல் ஈஸியாக எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் அர்ஷீஸ் டேஸ்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த திருவாதிரை களி பண்ணுறதுக்கு நான் அன்றைக்கி 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிப்போம். 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். ரெண்டையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த அரிசியையும் பருப்பையும் 2 தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அரிசி பருப்பு ரெண்டையுமே நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறமா இதில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அரிசி பருப்பில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் சேர்த்துப்போம். இனி மிதமான தீயில வச்சு இந்த அரிசி பருப்பு ரெண்டையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா செவந்து அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துப்போம். மிதமான தீயில வறுக்கிறதுனால இந்த அரிசி வறுபட ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். திருவாதிரை நாள் அன்னைக்கு இந்த களியும் 7 காய் போட்டு செய்யக்கூடிய கூட்டும் ரொம்ப ஸ்பெஷல். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், அரிசியெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிப்போம். இந்த வறுத்த அரிசி அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிப்போம். இதை நல்லா சூடார விட்டுருங்க. சில பேர் இந்த அரிசியை வறுக்காமலும் செய்வாங்க. வறுத்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சூடாறினதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக பொடிக்கக்கூடாது, ரவை மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. மாவை கொஞ்சமாக கையில் எடுத்து பார்க்கும்போது ரவை பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் களி செய்யும்போது கொஞ்சம் உதிரி உதிரியாக சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும். இனி ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம் கரையிற நேரத்தில் ஒரு பேனை ஹீட் பண்ணி 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகி வந்ததும் 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த முந்திரியை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா செவந்ததும் அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்யிலேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இந்த துருவன தேங்காவை ஒரு 2 நிமிஷம் அந்த நெய்யில் வதக்கிக்கோங்க. தேங்காவை இப்படி நெய்யில் வதக்கி செய்யும்போது களி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காவை நெய்யில் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா பொடிச்சு வச்சுருக்க அரிசி பருப்பு ரெண்டையும் இதோட சேர்த்துப்போம். ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பொடிச்சு வச்சுருக்க அரிசி பருப்பு ரெண்டையுமே நெய்யில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடிச்ச அரிசி மாவை நெய்யில் வறுத்து செய்யும்போது களி ரொம்ப வாசனையாக இருக்கும். இதெல்லாம் நெய்யில் வறுக்கிற டைமில் இதை வேக வைக்கிறதுக்கான தண்ணியை ரெடி பண்ணிப்போம். ஒரு பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி, அதே கப்பில் 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கொதிக்க வச்ச தண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்போம். நல்ல சூடான கொதிச்ச தண்ணியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் அந்த சூட்லேயே இந்த பொடிச்சு வச்சுருக்க அரிசியெல்லாம் நல்லா வேகும். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 4 கப் அளவுக்கு தண்ணியும் இதோட சேர்த்தாச்சு. இனி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். சின்ன சின்ன கட்டிகள் இருந்துச்சுன்னா கரண்டி வச்சு நல்லா உடச்சி விட்டு கலந்துக்கோங்க. இந்த மாதிரி சுடு தண்ணி சேர்த்து அரிசியை மிக்ஸ் பண்ணும்போதே அரிசி நல்லா வெந்து வந்திருக்கும். இனி 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வெள்ளைப்பாகு சேர்த்துப்போம். கரைச்சி வச்சுருக்க இந்த வெள்ளை தண்ணியை இதோட ஃபில்டர் பண்ணி சேர்த்துப்போம். இந்த களிக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். வெள்ளத்தில் அதிகமாக தூசி மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கட்டி இல்லாதவாறு நல்லா கலந்து விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. அங்கங்கே கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாதவாறு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சேர்த்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு. இனிப்பு சுவையை நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக இதோட 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா ஒன்று கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த களிக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதோட சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி இதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில நல்லா வேக விடுவோம். இந்த 10 நிமிஷத்துக்கு இடையிலே ஒரு டைம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் களி அடியில் பிடிக்காது. இப்படி மூடி போட்டு மூடி வேக வைக்கும்போது இந்த அரிசி நல்லா வெந்து கிடைக்கும். களி சாப்பிடும்போதும் நல்ல சுவையாக இருக்கும்.
ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். லாஸ்ட்டாக இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம். கூடவே வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதோட சேர்த்துப்போம். நெய் முந்திரி பருப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இனி மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், களி நல்லா பக்குவமாக வந்திருக்கு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப இறுகலாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள். நம்மளோட ஸ்பெஷல் நெய்வேத்தியம் ரெடி ஆயிடுச்சு. இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிப்போம். இந்த களி அரிசியில் செய்கிறதுனால நேரம் போக போக இன்னும் கெட்டியாகும். ஒரு சிலர் இதை குக்கரில் வேக வச்சு செய்வாங்க. இந்த மெத்தடில் நாம் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செஞ்சாச்சு. இந்த மாதிரி களி செய்யும்போது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த களியை திருவாதிரைக்கு உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.